தரம் 11 வருகின்ற கேத்திர கணித ஒளியியல் என்ற பாடப்பரப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பௌதிகவியல் பாடப்பரப்புகளிலே இந்த ஒளியியல் பகுதியானது ஒப்பீட்டளவிலே பிள்ளைகளுக்கு இலகுவானதும் ஆர்வமூட்டக்கூடியதுமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே 5ஆம் அலகாக வருகின்ற இந்த பகுதி 12 பாட வேலைகளுக்கு உரியது. பிள்ளைகளே, ஒளி தொடர்பான அடிப்படை விஷயங்களை நீங்கள் தரம் 6 இருந்து கற்று வருகின்றீர்கள். நிறைய விஷயங்களை இப்பொழுது அறிந்து வைத்திருப்பீர்கள். வானவியலை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடும். அதே போல காணல் நீரை கண்டு கவிதையில் இருக்கக்கூடும். இந்த மாதிரியான நிலைகளினால் ஒளியானது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்றர கலந்த ஒரு சக்தி வடிவங்களிலே பிரதானமாக காணப்படுகின்றது. பிள்ளைகளே, இந்த வீடியோவிலே ஒளியினுடைய அடிப்படை காரணமாய் அமைந்திருக்கின்ற ஒளி தெரிப்பினால் வருகின்ற பிம்பங்களை பற்றி, அதாவது ஆடிகளிலே வளைவாடிகள் தொடர்பான விவரங்களை இருக்கின்றோம். அதாவது வளைவாடிகள் 2 வகையாக இருக்கின்றன. கோளவாடி. இந்த அலகிலே வளைவாடிகள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். வளைவாடிகள் அல்லது கோளவாடிகள் என்று குறிப்பிடுகின்ற இந்த பகுதிக்குள்ளே 2 பிரதானமான உபகரணங்கள் எங்களுக்கு வருகின்றது. ஒன்று குழிவாடி, அடுத்தது குவிவாடி. இங்கே காட்டப்படுகின்ற திரையிலே குழிவாடியில் வருகின்ற கதிர்கள் நடக்கின்ற நடத்தைகளையும், அதே போல குவிவாடியிலே விழுகின்ற கதிர்களின் நடத்தைகளையும் ஒன்று சேர காட்ட இருக்கின்றேன். கீழே உள்ள திரையிலே பிள்ளைகளே, குழிவாடி ஒன்றினிலே பிம்பம் ஒன்று தோன்றுகின்ற பல்வேறு நிலைகளை ஒரே திரையிலே காட்ட முயற்சி செய்திருக்கின்றேன். இங்கே 1 to 5 வரையான அந்த படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு திரையிலே இடம்பெறும். அப்பொழுது நீங்கள் பொருளானது குவியத்திலிருந்து பின்னோக்கி நகர்த்தும் பொழுது நடக்கின்ற மாற்றம், அல்லது ஆடிக்கும் குவியத்துக்கும் இடையிலே இருக்கின்ற பொருளானது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்த்தும் பொழுது பிம்பமானது எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை ஒரே பார்வையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சரட் மாடல் என்ற இந்த வடிவத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். உங்களது கருத்துக்களை தாருங்கள். உங்களது பின்னூட்டலுக்கிணங்க நாங்கள் வேண்டிய மாற்றங்களை செய்து கொள்வோம். பிள்ளைகளே, இடதுபுறம் பாடநூலிலே உள்ள அந்த தொகுப்பை இங்கே பதிவு செய்திருக்கின்றேன். நீங்கள் ஒரே முறையிலே, அதாவது பாட நூலின் பயன்படுத்துகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கின்ற ஒரு உபாயமாக இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். குழிவாடியிலே வருகின்ற பல்வேறு பிம்பங்களின் இயல்புகளை இங்கே திரையிலே நீங்கள் காணலாம். அவற்றை நீங்கள் மனனம் செய்து கொள்வது சால பொருத்தமான பரிசோதனைகளை நீங்கள் நிகழ்த்தினால் இவற்றை மனனம் செய்வது அவ்வளவு கடினமாக இருக்காது. என்றவரை குழிவாடி குவிவாடி எங்களுக்கு சாதாரண கடைகளிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான். அவற்றை நீங்கள் பெற்று வீடுகளிலே கூட இந்த பரிசோதனையை நீங்கள் நிகழ்த்தலாம். ஆசிரியரின் உதவி கிடைத்தால் அது மிகவும் நல்லது. எனவே நீங்கள் இந்த சரட் வடிவிலே தரப்படுகின்ற இந்த ஒளி தொடர்பான இந்த அலகை மீட்டல் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.